அனைவருக்கும் வணக்கம். TRB Mathematics எக்ஸாம் மெட்டடா இன்னைக்கான டெஸ்ட் சீரிஸ் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, மெக்கானிக்ஸ் யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா 60 கொஷின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் TRB மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எவ்ரி வீக் வெட்னஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த டேயில் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். PDF ஃபார்மேட்டில் வரும். ஓகே, வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோடு தான் கொடுப்பேன். ஒரு கொஷின்ஸ் கூட எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் என்னுடைய கொஷின் இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு கண்டென்ட் நான் கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். அதே போல் TRB மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து MCQ புக்லெட் போட்டிருக்கேன். ஸோ 3 புக்லெட் MCQs ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து புக் ஆகிட்டுருக்கு. இமீடியட்டாக புக் பண்ணுறவங்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. இந்த MCQ புக்லெட்டு வித் டெஸ்ட் பேட்ச் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் சொல்ல போகிறேன். என்னன்னா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் உடனே எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் சீரீஸ் கொடுத்துட்டு வருவேன். அதாவது சிலபஸ் வந்து கரைச்சி குடிச்சிட்டு லைன் பை லைன் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுட்டு போகிற அளவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், டெய்லி டெஸ்ட் போட போகிறேன். இமீடியட்டாக டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணுறாதீங்க. MCQs வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் உடனே டெய்லி டெஸ்ட் அடிக்க போகிறேன். ஓகே, ஸோ ஏற்கனவே இருந்த டெஸ்ட் சீரீஸ்க்கு கேண்டிடேட்ஸ்க்குமே டெய்லி டெஸ்ட் அவைலபிள் தான். ஓகே, ஃபைன். இப்போது இன்றைக்கான கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸில் ஒரு 10 கொஷின் பார்க்க போகிறோம். பாருங்கள். The magnitude of the resultant of two coplanar forces P and Q acting at an angle thetaவாக இருந்தால், ஸோ உங்களுடைய இந்த 4 ஆப்ஷன் எடுத்து ட்ரூன்னு கேட்குறாங்க. அதாவது magnitude of the resultant force. ஸோ magnitude of the resultant force என்னவாக இருக்கும் அப்படின்றத அங்கே கொஸ்டின். Two coplanar forces P and Q acting at an angle theta. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா R² = P² + Q² 2PQ cos theta. இது எங்கே இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். துரைபாண்டியன் புக்கிலேருந்து கேட்டிருக்கேன். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எவ்வளோ கான்செப்டை நீட்டாக கேட்டிருக்கேன்னு மட்டும் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து புக்ஸை படிக்கிறதுக்கு பதிலாக என்னுடைய MCQs படித்தா போதும். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொஷின்ஸை ஃபுல்லாத்தையுமே அந்த புக்கே கொஷினாக மாற்றி வச்சுருப்பேன். ஓகே, நோட் பண்ணிக்கிங்க. R = P² + Q² + 2PQ cos theta. அடுத்து 2 equal coplanar forces acting at an angle 120. The magnitude of the resultant is நான் சொல்லி கேட்குறாங்க. 2 equal coplanar force சொல்லிட்டாங்க. அதாவது நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல். அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா P = Qன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிங்க. தீட்டா வேல்யூ என்ன கொடுக்க போகிறீங்கன்னா 120 சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ இதுதான் மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் R = P² + Q² + 2PQ cos theta. இந்த இடத்துல P and Q are equal and theta = 120 degree சொல்லிட்டாங்க. போடுங்க பார்ப்போம் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். R = P² + P². ஏன்னா இந்த Qவோட வேல்யூ 2P² cos 120. cos 120 பார்த்தீங்கன்னா -1/2. ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே பாருங்கள். √2P² - 2 times P² into -1/2. அதாவது ஆஃப் பதில் மைனஸ் இங்கே போட்டால் 1/2. cos 120 degree வந்து என்னது -1/2. செக் பண்ணிக்கிங்க. ஏன் -1/2 சொல்லுங்கள். இது P² கிடைக்கும். √P² வந்து P. ஏன்னா cos 120 degree எப்படி எழுதலாம், cos 90 degree + 30 degree. 90 degree + theta வந்து உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டு. இது -sin thetaவாக மாறும். sin 30 degree பார்க்குறீங்க 1/2. ஸோ ஆப்ஷன் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, cos 120 வந்து -1/2. ஜஸ்ட் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. அப்போது P² கிடைக்கும். √P² வேல்யூ என்ன கிடைக்கும், Pன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு தி எய்தர் ஆஃப் தி ஃபோர்ஸஸ். கரெக்டாக 2 ஈக்குவல் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா மேக்னிடியூட் வந்து என்ன கிடைக்கும், அந்த ஈக்குவல் ஃபோர்ஸுக்கே தான் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போது 2 ஈக்குவல் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் வந்து ஆங்கிள் 120க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ ரிசல்டன்ட் = இந்த 2 கோப்ளானர் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ரிசல்டன்ட் வேல்யூ என்னது, P. ஸோ அப்போ 2 ஈக்குவல் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் எடுக்கிறீங்க. ரிசல்டன்ட் உங்களுக்கு என்ன கிடைக்குது, Pன்னு வந்திருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், நோட் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக அதை கேட்பாங்க. இந்த கொஷின் கண்டிப்பாக வரும், கவனிங்க. ஸோ இந்த 10 கொஷின்லேருந்து உங்களுக்கு ஒரு 3 கொஷின் மாட்டிக்கும். இது நல்லா நோட் பண்ணி படிங்க, ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், Pயும் Qவும் ஈக்குவலாக எடுத்தேன். ரிசல்டன்ட் வந்து அகை என்ன கிடைக்குது, Pn தான் கிடைக்குது. என்ன ஆங்கிளாக இருக்கும்போது, 120 ஆங்கிள் இருக்கும்போது. ஸோ ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள். The line of action of a resultant of the system of coplanar forces is determined by using என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க, principle of moments. அதாவது line of actions of the resultant of the system of a coplanar forces is determined using the principle of moments. ஓகே, இது வந்து ஒரு ரிசல்ட்டு, நோட் பண்ணிக்கிங்க. ரிசல்ட்டு நான் அங்கே கொடுத்துருக்கேன். பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரிசல்ட்டை பார்த்துக்குங்க. அடுத்து a rigid body acted upon by 3 coplanar forces will be equilibrium if என்னவாக இருக்கும் அப்படின்னா
அதனுடைய சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். ஓகே, அப்போ எந்த ஆப்ஷன் தேர் லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆர் கான்கரண்ட். கான்கரண்ட்னு அர்த்தம் அந்த ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடியில் வந்து சம் ஆஃப் ஃபோர்ஸஸும் மொமெண்ட்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும், ஜீரோவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே லைன் பை லைன் எடுத்திருக்காங்க. துரைபாண்டியன் புக்கில் இருந்து லைன் பை லைன் எடுத்திருக்கேன். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி டெய்லி நோட் போட்டு எழுதுங்க. நான் கொடுக்குற கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் கலெக்ஷன்ஸ் தான். இஃப் 3 கோப்ளானர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஈக்லிபிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இருக்கு இல்லையா சம் ஆஃப் வெக்டார்ஸ், இந்த சம் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன வெக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். சம் ஆஃப் மூமெண்டம்ஸ் ஜீரோ, அதே போல் சம் ஆஃப் எஃப் வெக்டார் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா எஃப் வெக்டார்ன்றது நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் ப்ளஸ் F3 வெக்டார், த்ரீ ஃபோர்ஸஸ் நம்ம இருக்கோம். ஓகேங்களா, அந்த ஃபோர்ஸஸோடைய சமேஷன் வேல்யூ நம்மளுக்கு என்னது, ஜீரோ. அதே போல் மொமெண்டம் ஜீரோ எப்போ, த ரிஜிட் பாடி அப்பான் 3 கோப்ளானர் ஃபோர்ஸஸ் வில் பி ஈக்லிபிரியமாக இருக்கும்போது. இந்த கேஸில் 3 கோப்ளானர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன பார்ட்டிகல் ஆர் இன் ஈக்லிபிரியம் அப்படின்னா இதில் ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் நாங்கள் கொஷினாக கேட்டிருக்கோம். ஓகே, தேர் சம் ஆஃப் வெக்டார்ஸ் தேர் வெக்டார் சம் இஸ் ஜீரோ. எதனுடைய வெக்டார் சம் இஸ் ஜீரோ, 3 கோப்ளானர் ஃபோர்ஸஸோடைய வெக்டார் சம் என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 3 கோப்ளானர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் அண்ட் ஆர் ரெப்ரசன்ட் பை த வெக்டார்ஸ் F1 F2 F3ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தேர் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் வெக்டார்ஸ். ஸோ இது ரிசல்டன்ட் வெக்டார்ஸ் எஃப் வெக்டர் தான் போடுவீங்க, விச் இஸ் நத்திங் பட் F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் ப்ளஸ் F3 வெக்டார். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜீரோ வரும். இதோ அதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது பாருங்கள், ரிசல்டன்ட் வெக்டார்ஸ் பாருங்கள், R வெக்டார் ஈக்குவல் டு F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் ப்ளஸ் F3 வெக்டார். ஸோ எக்ஸ் காம்போனன்ட்டு ஜே காம்போனன்ட்டு ஆட் பண்ணுறீங்க, வேல்யூ என்ன இருக்குது, ஜீரோ வெக்டர். ஸோ அப்போ என்னுடைய மேக்னிட் வேல்யூ என்ன கிடைக்கும், ஜீரோ. ஸோ தே ஆர் ஈக்லிபிரியம். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ் உங்களுக்கு என்னது, ஜீரோ. ஓகே, நெக்ஸ்ட் the forces of the magnitude 4 Newton, 6 Newton and 8 Newton acting at the point making an angles 0 degree, 60 degree and 130 degree. ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா கவனிங்க. ரெஸ்பெக்டிவ்லி வித் an axis x axis சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த ரிசல்ட்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், ரிசல்ட் ஃபோர்ஸஸ் அலாங் த எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் பார்க்க போகிறோம். சமேஷன் எஃப்எக்ஸ் பாருங்கள், இது ஆக்சுவலாக F1 இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் F2 இன்ட்டு இந்த இங்கே என்ன தீட்டா 1 வச்சுக்கோங்க, F2 இன்ட்டு காஸ் தீட்டா 2 ப்ளஸ் F3 இன்ட்டு காஸ் தீட்டா 3, இதுதான். ஓகே, ஸோ அங்கே ஃபஸ்ட்டு வந்து தீட்டா 1 வந்து 0 டிகிரி, தீட்டா 2 வந்து 60 டிகிரி, தீட்டா 3 வந்து 120 டிகிரி. ஜஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஸோ வேல்யூஸ் பார்க்குறீங்க, வேல்யூ என்ன கிடைக்குது உங்களுக்கு, 3 கிடைக்குது. அதே போல் F5 பார்க்குறீங்க. இப்போ வந்து இது எஃப்எக்ஸ் வந்து காஸ் தீட்டாவில் வரும். அதாவது சமேஷன் எஃப்எக்ஸ்ன்றது என்னன்னா F1 இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் F2 இன்ட்டு காஸ் 2 தீட்டா காஸ் தீட்டா 2 இது தீட்டா 1. அதே போல் F3 இன்ட்டு காஸ் தீட்டா 3. ஓகே, அதே போல் சமேஷன் F5 வரீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், இது சைன் தீட்டாலாம் மாறும், எல்லாமே சைன் தீட்டா. ஃபோர்ஸஸ் எல்லாம் இது காமன் தான், பட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இங்கே சைன் தீட்டாவில் மாறிடும். ஸோ 7√3 கிடைக்கும் போட்டிங்கன்னா. ஸோ ரிசல்ட் மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் R இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் எஃப்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் Fy ஸ்கொயர். ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 156. ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 7 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/3. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, புரியுதுங்களா, ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். அடுத்து த சிஸ்டம் ஆஃப் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அ காம்போனன்ட் சமேஷன் எஃப்எக்ஸ் வந்து 10 நியூட்டனு, சமேஷன் Fy வந்து 5 நியூட்டன். த டோட்டல் மூமெண்ட் ஆஃப் த ஆரிஜின் வந்து 20. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட். பாருங்கள், இது ஆக்சுவலாக என்னென்னா 5x - 10y - 10 = 0 வரும். செக் பண்ணுங்கள். த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் பார்க்குறீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் ப்ளஸ் F2 ஸ்கொயர். ஏன்னா உங்களுக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. பாருங்கள், சமேஷன் F ஸ்கொயர் வந்து 10 நியூட்டன், சமேஷன் Fy வந்து 5 நியூட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ரிசல்டன்ஸ் போடுறீங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் 125, 5√5 கிடச்சிரும். அடுத்து வந்து மூமெண்ட் ஆஃப் த ரிசல்டன் அபவுட் த ஆரிஜின் பார்க்குறீங்க, m = Fy × x - Fx × y போட போகிறீங்க. m வந்து 20. ஸோ உங்களுக்கு கொடுத்துட்டாங்க 20 வந்து இது இருக்குது பாருங்கள், 20 நியூட்டன் மீட்டர். ஸோ m வந்து 20 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் அப்போ 20 = Fy வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, Fy பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 நியூட்டன், Fx வந்து 10 நியூட்டன். ஜஸ்ட் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், 5 நியூட்டன் 5 × x - 10 × y = 20 இல்லைங்களா. ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள், 5x - 10y - 20 = 0 கிடைக்கும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் பாருங்கள், 5x - 10y - 20 = 0. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் 3 coplanar forces acting on a rigid body, 2 forces of magnitude 10 and 15 at an angle 60 degree சொல்லிட்டாங்க. Find the magnitude and direction of the third forces of equilibrium. ஸோ ஜஸ்ட்டு ரிசல்டன் ஃபோர்ஸ்னாவே F3 =
F1 + F2ன்னு எழுதிக்கலாம். ஆர் F1 = -F2 + F3ன்னு எழுதிக்கலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ரிசல்டன்ட் இந்த 2 வெக்டாரோடைய ரிசல்டன்ட் பார்க்குறீங்க. ஸோ √P² + Q² + 2PQ × cos θ. இங்கே தீட்டா வந்து 60 டிகிரி இதை சொல்லிட்டாங்க பாருங்கள். இது வந்து P, இது வந்து Qன்னு எடுத்துக்கங்க சும்மா. இல்லை F1 F2 கூட எடுத்துக்கங்க. மேக்னிடியூட் ஆஃப் F1 மேக்னிடியூட் ஆஃப் F2 நீங்கள் எப்படி வேணால் பார்த்துக்கலாம். அப்போது √10² + 15² 2 × 10 × 15 cos θ. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 475 கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து a rigid body is acting upon a 3 coplanar non-parallel forces and equilibrium and then the lines of actions are now இருக்கும் கான்கரண்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ரொம்ப முக்கியம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரம். ஆக்சுவலாக ஒரு தியரம், புக் ஒர்க் தியரம் அது. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் அங்கே கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க. இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு 10 கொஷின் தான். இப்போ நான் கேட்க போகிற 60 கொஷினோடைய ஒரு 10 கொஷின் தான் இந்த கொஷின்ஸ். ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா இமீடியட்டாக என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். அதே போல் MCQ புக்லெட்டு ஜஸ்ட் அந்த புக்லெட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். 3 புக்லெட்ஸ் இருக்குங்க இல்லைங்களா, ஒரு 3 புக்லெட் இருக்குங்க அது. ஸோ இது வந்து புக் 1. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரியஸ் கொஷின்ஸ் மொத்தமாக இருக்கும். ஸோ 4 மந்த்தாக போட்ட டெஸ்ட் சீரியஸ் பாருங்கள், எல்லாத்துக்கும் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ எல்லாத்துக்குமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஜஸ்ட் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கவனிக்கிறீங்க, இந்த கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ பார்த்தா ப்ரொஜெக்டல் ஆல்ரெடி இந்த டெஸ்ட்டு முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கான கொஷின்ஸும் இது உள்ளே இருக்குது. ஸோ எல்லா ஏரியா கொஷின்ஸுமே நீட்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்லாம் படித்ததெல்லாம் இருக்குது பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்ப தரமான மெட்டீரியலுங்க. இதுதான் உங்களுக்கு புத்தகம். இந்த ஒரு புத்தகம் உங்கள் கையில் இருந்துட்டால் போதும், டெஃபினட்டாக நீங்கள் போஸ்டிங் வாங்கிடுவீங்க. இந்த 6000 கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸுக்குள்ளே தான் கொஷின்ஸே வரப்போகுது, நான் அடித்து சொல்கிறேன். ஸோ இம்மிடியட்டாக இந்த கொஷின்ஸ்லாம் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து புக்கு 1 ஆல்ரெடி ஷோ பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு உள்ளே காமிங்க சார் அப்படி சொல்லியிருந்தீங்க. வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து கொஷின்ஸாக, இதுக்கான ஆன்சர்ஸை பின்னாடி வச்சுருப்பேன். ஸோ பாருங்கள், இது எல்லாமே ஆன்சர்ஸ் தான் இதை வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாத்துக்குமே டீட்டெயிலாக இருக்கும் சொல்யூஷன். ஸோ என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ இந்த புத்தகம்லாம் ரொம்ப முக்கியமான புத்தகம். ஓகே, இது வந்து புக்கு 1. இது வேணுங்க. ஆயிலர்ஸ் தியரம், ஃபெர்மாஸ் தியரம், அப்புறம் வந்து அதாவது யூனிக் கான்கரன்ஸோடைய சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது, சைனீஸ் எலிமெண்ட் தியரஸ் எப்படி போடலாம், ப்ராப்ளம்ஸ், டோட்டைன் ஃபங்க்ஷன்ஸ், ஆயிலர் ஃப்ரீ ஃபங்க்ஷன் தான் டோட்டைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதெல்லாம் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அடுத்து ட்ரிக்னாமெட்ரி வரீங்க அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன்ஸ் அப்படியே பின்னாடி வச்சுருப்பேன். இதை பாருங்கள், இதை இருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்ப தரமான புத்தகங்க, இமீடியட்டாக வாங்கி படிங்க. இது வந்து புக்கு 1. இதே போல் 3 புக்கு இருக்குங்க. ஓகே, இது புக் 1ங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து புக் 2. இது வந்து UGTRB MCQs மட்டும் யூனிட் வைஸாக போட்டது. ஒவ்வொரு யூனிட்டுக்காக போட்டிருப்பேன். அது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3ன்னு போட்டிருப்பேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த 3 புத்தகத்தையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஒரு 3 புத்தகம் நீங்கள் படிக்கணும், அவ்வளோதான். மிஞ்சி போனால் எவ்வளோ பேஜ் படிக்க தெரியுமா போகிறீங்க, ஒரு 3500 பேஜஸ் படிக்க போகிறீங்க. ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் கண்டதை தேடி படிக்காமல் சிம்பிளாக கொடுத்துட்டேன். ஸோ அதாவது இதுதான் ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து தான் கேட்டிருக்கேன். என்னுடைய கிளாஸஸ் நான் கொடுக்க போகிறேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னுடைய கிளாஸஸும் கவனிக்கலாம், இந்த கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது கண்டென்ட்டோடு உங்களுக்கு டெஸ்ட்டு கொஷின் கேட்குற மெத்தடில் என்ன பண்ணுவேன், கொஷின்ஸ் கொடுக்க போகிறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம், எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே டெய்லி டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன், அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் தாங்க. இதில் எது ரொம்ப லூஸராக இருக்குது பாருங்கள். ஒரு கொஷின்ஸ் கூட ரொம்ப கேர்லெஸ்ஸாலாம் எடுத்துருக்க மாட்டேன். எல்லாமே ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி எடுத்த கொஷின்ஸ் இதெல்லாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்பர் ஆஃப் 5 சைக்கிள் இன் S5 கேட்குறாங்க. ஸோ K சைக்கிள் Sன்னு பாருங்கள், n ஃபேக்டோரியல் பை K × n - K ஃபேக்டோரியல். ஜஸ்ட் n = 5, K = 5 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சிம்பிள், அப்படியே சிம்பிளாக இருக்கும் கொஷின்ஸ்லாம், தரமாக இருக்கும். ஆனால் பயங்கரமாக இருக்கும். ஆனால் சொல்யூஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக போட்டிருப்பேன். இது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு நீட்டாக சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இமிடியேட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் உங்கள் சப்ஜெக்டை கொண்டு வாங்க. மேக்ஸில் நீங்கள் ஒரு ஜாம்போன்றதை இமிடியேட்டாக இந்த புத்தகத்தை கையில் இருந்தால் நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். அடுத்து 3 புத்தகம் சொன்னேன். இது வந்து செகண்டு. இது வந்து MCQs வந்து யூனிட் வைஸ் போட்டது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வால்யூம் 2. ஏற்கனவே வால்யூம் 1 காமிச்சல, இது வால்யூம் 2 புக்லெட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் எல்லா கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ பாருங்கள், எல்லா கொஷின்ஸும் இருக்கும். ஸோ மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டி, ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸு, ஈகன் வேல்யூஸ் கொடுத்துட்டா டிட்டர்மன் கேட்குறது, இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸு, சம் ஆஃப் ஈகன் வேல்யூஸு, டயக்னசபிள் ப்ராப்பர்ட்டிஸ், இது ஒன்று இருந்துட்டால் போடுங்க. சப்ஜெக்டில் நீங்கள் வந்து டான் ஆயிடலாம். கண்டிப்பாக சொல்லுவேன், சப்ஜெக்டில் நீங்கள் டான் ஆகிடலாம். இந்த புத்தகம் இருந்துட்டால் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட மேக்ஸ் பேசுவீங்க. உங்கள்கிட்ட மேக்ஸ் பேசவே முடியாது, அந்தளவுக்கு நீங்கள் மேக்ஸ் ரெடி ஆகிடுவீங்க. ஓகே, ஸோ அவ்வளோ தரமான கொஷின் புக்லெட்டு. இமீடியட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். இந்த MCQs புக்லெட்டை வாங்கி படிங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.